நம்ம வண்டி நிக்குது பாரு. என்ன 3 டோர் கேட்டிருந்தோம், மாத்தி 5 டோரா கொடுத்துட்டாங்க. நான் எப்படி சொன்னீங்க, அதுல ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி போமா லடாக்கு. இதுக்கு மேல எங்க வண்டி கேட்க மாட்டீங்களா? இப்பவே டெலிவரி எடுத்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு. கார் எடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணங்குடி முனியப்பங்கோயில இருக்கோம். ஸோ புது வண்டி போய் பூஜை போட்டுருமா. இது வந்து சாமிகிட்ட இருந்து கொடுத்தது. இது ஃபர்ஸ்ட் கட்டிடுவோம். மாலை போட்டாலே தனி லுக்கு தான். ஆமா, எல்லாம் நம்மள தான் பாக்குறாங்க. ஆமா, அடுத்தது கல்யாணத்துக்கு வந்துருங்க, பத்திரிக்கை வைக்கிறோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஹலோ மகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க போன வீடியோல பாத்திருப்பீங்க, நம்ம தார் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் ஷோர்ல இருந்திருக்கும். ஸோ அந்த வண்டி பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து 1 வீக் கழிச்சு எடுக்கிறதுனால ஒரு கஸ்டமர் எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே நாங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஓ அப்படியா விஷயம். இன்னைக்கு நம்மளோட வண்டி வந்து பாத்தீங்கன்னா சேலம்ல நின்றுட்டு இருக்கு. நம்ம வந்து நாளானைக்கு டெலிவரி எடுக்க போறோம். சோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம சேலமுக்கு ஒரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டியோட போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து மூவி ஆக்டர் ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவரு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு எங்க கூட வருவார்னு சொல்லி நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ப்ரோ வணக்கம். நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. வணக்கம். அதுக்கு ஒரு டிஎல் சொல்லுங்க ப்ரோ. மொத்தம் உங்கள மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூவில ரீசன்ட் டைம்ல நடிச்சிட்டு இருக்காரு. அதனால ஆள் அப்சென்ட்ல இருப்பாப்ல. இவர் இன்னைக்கு கூட்டு வரதுலயே நான் போதும் சொல்றேன். அப்படிலாம் வேணாங்கய்யா, பெரிய பில்டெல்லாம் வேணாம், கூப்பிட்டா வந்துட்டேன் அவ்வளவுதான். என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். என்ன சொன்னாங்க? ஏன்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜூவல் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது போக கேமரா ஒன்று கேட்டிருக்கேன். சீட் பெல்ட் போடுங்க, இது இல்லைன்னா ஐயோ நம்ம மைண்ட் எங்க போகுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கம்மங் குடிச்சிருக்கோம். அங்க வந்து ஒரு ஜாதகக்கார் வந்து பாத்தீங்கன்னா டீல் ப்ரோ பார்த்தாங்க. டேய் இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஐயா வேணாங்கய்யா, வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயா ஃபேமிலி இருக்கக்கூடாது இருக்க இடத்துல ஒரு மச்சம் இருக்காமாங்க. பொண்ணுங்க வந்து மேக்னெட் மாதிரி ஈர்த்துருவாங்களா அவரை. பேசிட்டு நான் சைலண்டா கேட்டுட்டு இருந்தேன். நிறைய வண்டி வித்தவங்க இருக்கு, நான் தான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய மனுஷனா நீ பீகாரி பையன் எந்திரச்சு போயா. ஐயா தயவு செய்து எல்லாம் எடிட்டிங்ல தூக்கி விட்டுருங்க, இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. தூக்கிட்டுமா அவசரப்படாத. இயல்பரோட ஒய்ஃபுக்கு போற வரைக்கும் ஷேர் பண்ணிட்டே இருங்க. ஷேர் பட்டன் உடஞ்சாலும் பரவாயில்லைங்க, டெங்கரி ஒரு பார்த்தாது அவங்க ஒய்ஃபுக்கு போயிடணுங்க. அந்த வார்த்தைலாம் ஆக்சுவலா வந்து மூவிக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா ப்ரோ, இன்னைக்கு நம்ம தார் டெலிவரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதே பெரிய விஷயம். இல்ல அப்படியெல்லாம் சொல்லாத. இல்ல ஆக்சுவலா வந்து எங்க டீமுக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு. தயவு செய்து எதுவும் போட்டுறாதீங்க. இந்த வீடியோல நான் இல்லாத அளவுக்கு பிளர் பண்ணிருக்கேன். அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். சோ கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம போறோம். டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் போறோம். டெலிவரி எடுக்கிறது முன்னாடி போறோம். ஆமா, ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து எவரால நீ குடுக்குறாங்கன்னா வண்டி ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. இனிமேல் நீ எடுத்தாலும் ஒண்ணுதான், எடுக்கலாலும் ஒண்ணுதான், நீயே ஓட்டிட்டு போட்டாங்க. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் டெலிவரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இங்க பாடுறோம் நல்ல நாள் இன்னைக்கு, அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமை. ஓ வெள்ளிக்கிழமை நாங்களே போயிட்டு வர இன்னைக்கு வண்டி எடுக்கிறோம். நானே பாக்கல, ரொம்ப அதிசயமா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்க வல்லூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். போயிட்டு எல்லாரும் புது கார்ல வரப்போறோம். நீ வெள்ளிக்கிழமை ஒரு பூஜை போட்டு எடுத்த மாதிரி. ஆறாருக்கு முன்னாடி வந்து கேமரா எடுத்துடலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு M4 மாப்பிள்ள, எனக்கு R5 எடுத்துக்கலாமா? நம்மங்குளத்துல மட்டும் விட்டுட்டு நீங்க M4 R FX3 FX30 Mavic 3 எல்லாம் எடுத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க. வேணும்னா என்னுடைய ஓ இல்ல அவர் அப்படி சொல்றாரு, கடையில பேர் மட்டும் சொன்னா போதும். எனக்கு வேலை பிஸி. மேசியஸ் உடைய விசிட்டிங் கார்டு இருக்கு, அது வேணா எத்தனை லட்சம் கூட வச்சு தேய்ச்சிங்க. ஏடிஎம் கார்டு வந்து மேசியோட விசிட்டிங் கார்டுலயே சிப் மாதிரி வச்சுக்கலாம். அது அந்த மாதிரி பண்ணோம்னா கிளாசிக் மொபைல நீங்க கான்டெக்ட் பண்ணலாம். அடி திருமணத்திற்கு போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, சினிமாட்டிக் சாங் எல்லாமே மேசியா டிஜிட்டல் வேர்ல்டு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஆமா, இல்ல அவர் வந்து மொபைல் மட்டும் தான் பண்ணுவாரு. மொபைல்ல தான் ஏன்னா இவரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு, மாப்பிள்ளை ஸ்டுடியோ வச்சிருக்காரு. அது டம்மி ஸ்டுடியோ வேணாங்க. அவர் இப்பதான் 6 மாசம் ஆச்சு, 16 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. நான் தான் பெரியவன். சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. பண்ண எல்லா ப்ரமோஷனையும் கட் பண்ணி டீசெண்டா எடிட் பண்ணிருங்க. எடிட்டர் ஐயா, உன் பாதம் தொட்டு கும்பிடுறேங்க ஐயா. சோ ஆக்சுவலா இது கார் எடுக்க போற vlog இருந்தது. இது எங்கெங்க ப்ரமோஷன் பண்ணி இவர் அவரை வச்சிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு டிஎல் ப்ரோ நம்பர் கீழே கொடுத்துறேன். எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். 7 மணிக்கு மேல செல்லு சார்ஜ் இல்லைங்க, ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? விடியங்காத்தால 10 மணிக்கு கூப்பிடுங்க. விடிய காத்தால 10 மணி.
பாத்தீங்கன்னா இதுலயே தெரியலையா ஒரு பிசினஸ் மேக்னெட் நாங்க நீ கூட்டு வரோம் அப்படின்னா எங்களுக்கு லக்கு தான். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். இங்க பாருங்க ரெடிஷன் ப்ளூ ஹோட்டல் தெரியுதா? நான் இந்த பாலத்துல இறங்கணுங்கிறேன், அவன் இல்லைங்கிறான். மகேந்திர ஷோரூம் கீழே வந்துச்சு பாடுறா. டே விளக்கண்ண சொன்னல நாங்க பாடுறோம் எஸ் மகேந்திரா கூலி மிச்சம் ஆகணும் பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சட்டம் பத்தியா தூசப்பல பாருங்க ஷோரூம் கீழே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி அப்படியே ஓட்டு போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். அவன் எப்பயும் போல மாற்றி சொல்லிட்டா நான் கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே பாருங்க ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். இந்த ஷோரூம் தான் வந்து இன்னைக்கு எடுக்க போகிறோம். ஸோ எங்கள் வண்டியை பார்த்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் எங்கே இருக்கு என்னான்ட்டு. இங்கே பாரு 60 சூப்பராக இருக்குது, பிளாக் ஒயிட்டு எடுக்க போகிறோம். ஒயிட்டுக்கு அதுக்கும் வேற மாதிரி இருக்கு வண்டி. ஏன்னா உனக்கு எந்த வண்டி? எனக்கு எந்த வண்டி அது வருஷத்துக்கு மாற்றி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கிரே கலர் தான் இருக்கு. இல்லை இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது வேணா கொடுப்பாங்க. டிரைவரே எல்லாம் வண்டி வந்துச்சானே நம்ம வண்டி நிற்கிது பாரு. என்ன 3 டோர் கேட்டிருந்தோம், மாற்றி 5 டோராக கொடுத்துட்டாங்க. மாப்பிள்ள இதான்டா. ஸோ இதுதான் நம்ம வண்டி. எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பர், நல்லா இருக்குது. இதாங்க கீ. இந்த இவர் தான். நான் சொன்னீங்க அதுல ஆரம்பிச்சிட்டீங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி வீடியோ போடுவோம் ப்ரோ. பத்தியா அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபைனலாக நம்மளோட வண்டியோட கீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது நம்ம வண்டியாக தான் இருந்தது. ஸோ ஒரு கஸ்டமர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, சரி நம்மளும் நெக்ஸ்ட் வீக் தான் டெலிவரி, இன்னும் புது வண்டியாக வந்துடும் சொல்லி புது வண்டியாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பல போராட்டத்துக்கு பிறகு ஆமாம், போராட்டம் கொஞ்சம் போராட்டம் ஏறி இறங்கியிருப்போம் நமக்கு. ஸோ ஃபைனலி இது நம்மளோட வண்டி. இங்கே பாருங்க மகேந்திரா லோகோலாம் வந்துருச்சு. ஆனால் டெலிவரியை வந்து இன்னும் எடுக்கல. ஏறி உட்கார்றது தனி கம்பீரம் தான். ராஜா பகவத் சிம்மா இருக்கணும் அவங்கள. அப்படி எல்லாம் கேட்கப்படாது போங்க. அந்த 5 கோடி கூட போகிறேன். எல்லாம் எதை வின் பண்ணோ அதை வச்சுக்க வேண்டியதான். ஸோ லைட்டாக மூவ் பண்ணலாமா? எல்லாம் ஏறுங்க, எல்லாம் இருங்க. எல்லாம் இருங்க. பட ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டாரு. ஸோ முன்னாடி சீட்ல இவங்க 2 பேரும் ஏற போறாங்க. தம்பி போமா லடாக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மூவிங் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடவே எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளோட வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. ஆனால் இன்னமும் வந்து அஃபிஷியலாக டெலிவரி எடுக்கல. இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம நாமக்கல் வரைக்கும் தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஜஸ்ட் முனியப்பொங்கலில் போயிட்டு ஒரு பூஜை மட்டும் போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கலுக்கு போகலாம். பாய்ஸ் எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்கா? சூப்பரா ஓகே. இதுக்கு மேலே எங்கள் வண்டி கேட்க மாட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போவே டெலிவரி எடுத்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க நிறையா வண்டி நின்றுட்டுருக்கு இங்கேயே. ஸோ ஸ்டார் எடிஷனு, ஸ்டார் ராக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே போவோம். ஸோ ஃபைனலாக நம்ம கார் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணங்குடி முனியப்பொங்கலில் இருக்கோம். ஸோ நம்ம இங்கே தான் இருக்கு. எல்லாருமே இங்கே ஆல்மோஸ்ட் பூஜை பண்ணுவாங்க. ஸோ புது வண்டி போய் பூஜை போட்டுருமா? ஸோ ஃபைனலாக நல்லபடியாக முனியப்பன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை போடாச்சு. இது வந்து சாமிக்கிட்ட இருந்து கொடுத்தது. இது நம்மளது. இது ஃபஸ்ட்டு கட்டிடுவோம். சத்தியமா அவனுக்கு மாலை கட்ட தெரியல. டைனோ கட்டிட்டான். ஏன்னா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கா. டைனோ கட்டிட்டான். ஆமா மாலை பாதி வந்துருச்சுடா. இல்ல அது கீழே முடிச்சு போறதா சரி. நாங்க தான் ஊத்துட்டோம். அந்த அக்காட்டே போய் கூட கொடுத்து வாங்கிக்கலாம்டா. கட்டிட்டியா? வாழ்த்துக்கள். டேய் நான் கொடுத்து நான் கட்டிடுவேன். டேனோ இரு எப்படி சொல்றேன்? அட இரு எப்படின்னு சொல்றாரு. நான் மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ 5 minutes later. ஃபைனலி வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்ணந்தூர் முனியப்பன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பூஜையை போட்டு வண்டிக்கு டீசலையும் போட்டு முருகர் பாட்டு கேட்டு செம வைப்ல போயிட்டு இருக்கேன். மாலை போட்டாலே தனி லுக்கு தான். எல்லாம் நம்மளதான் பாக்குறாங்க. அதாவது இது உங்களுக்கு நடந்திருக்கான்னு தெரியல. இப்போ ஒரு வண்டி பாக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த வண்டி நிறைய டைம் பாத்துருப்பீங்க. மைண்ட் செட்லயே வராது. ஒரு டைம் அந்த காரை நம்ம போய் பார்த்து ஃபீல் பண்றோம் அப்படின்னா கண்ணுக்கு தென்படுறது எல்லாம் அந்த காரை. இங்க பாருங்க, முன்னாடி போயிட்டு இருக்கோம். முன்னாடி தாரு போகுது. முன்னாடி தாரு தெரியுதா உங்களுக்கு? முன்னாடியும் தாரு. வசந்த் உங்களோட தருணத்துல இப்ப என்ன சொல்ல வரீங்க? சந்தோஷம் பூரிச்சு போய் நிக்கிறேன். பயமா இருக்கு ஓட்டுறதுக்கு. நான் எல்லா வண்டியும் ஓட்டிருக்கேன். வேற தார்லாம் கூட ஓட்டிருக்கேன். நீ ஏன் தார் ஓட்டணும் கை காலம் நடுங்குது. எல்லாருமே கரெக்டா வந்தாலும் நான் பார்த்து போற மாதிரி இருக்கு.
வண்டி சூப்பரா இருக்குது, சந்தோஷம். ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாரு என்ன எடுக்கலாம் அப்படின்னு. கருப்பு வண்டியே எடுத்துட்டாரு. அது ஆக்சுவலி கருப்புனாலே நாமக்கல்ல எல்லாருக்குமே பிடிச்ச வண்டி ஜிப்சியோலா வண்டி தான், கருப்பு கலரு. இதுவும் ஒரு கருப்பு வண்டி தான், பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஆமா, அடுத்தது கல்யாணத்துக்கு வந்துருங்க, பத்திரிக்கை வைக்கிறோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நம்ம கேங்ல இருக்க எல்லா காருமே நம்ம காருங்க. உண்மைமா? எப்படி ப்ரோ? ப்ரோ காஷ்மீர் ட்ரிப்புக்கு முன்னாடி பழகிறப்ப ப்ரோ 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 ப்ரோ, அதுக்கப்புறம் blah 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 எடுத்தா. உங்க வீட்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபோன் பண்ணா கொஞ்சம் கூட யோசிக்காம தயங்காம யாரெல்லாம் எடுத்து ஃபோன் பேசிருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான்லாம் தான் ஒண்ணு கட் பண்ணிடுவேங்க, இல்ல வெளில வந்து தான் அட்டென்ட் பண்ணுவேன். ஏன்னா எங்க கேங் சைடு அப்படி கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. நாளா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான் ப்ரோ, எடுத்தனி வார்த்தைகள்ல தான் ஆரம்பிக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சந்திர மாப்பிள்ளையை விட்டு வந்துட்டோம். அதை வந்துட்டு நைட்டு டீ கடையில உட்கார ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா கொண்டு போவோம். வந்ததே ஆக்சுவலா வேற இல்ல, எதுக்கு வந்தோனே தெரியல. ஆக்சுவலா நாங்க வேற ஒரு இதுக்காக வந்திருந்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வண்டி எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லைங்க, நீங்க வாங்கணும். அப்படி ஒரு vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். சந்திர மாப்பிள்ளை இந்த வீடியோ உனக்கோசரம் தான். சந்துரு வேணும்னு பண்ணல, நீ அதை வெரி கான்ட்ரவர்சியெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். கண்டிப்பா சுவின் மாப்பிள்ள இருப்பான், அவர் வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்துட்டு என்ன சொல்வாருன்னா கேங் பேலன்ஸ் பிரிக்கிறாப்ல. அது எதுக்கு அப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோல அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், இதை ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கிடுவாங்க. கண்டிப்பா நல்லா இருக்குங்க, அது ஒரு மாதிரி. சரி, இப்பவே இவ்வளவு பேசிட்டோம், டெலிவரி எடுத்துட்டு என்ன பேச போறோம்? பேசுனதே திருப்பி பேச போறோம், அவ்வளவுதான். அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால்.